தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் தமிழ் வளர்ச்சி, தமிழை பற்றி உலகளாவிய ஒரு விழிப்புணர்வு அல்லது தமிழில் வந்த முக்கியமான ஆய்வுகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது கடந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய அளவில் பங்காற்றியவராக நமது தனிநாயகம் அடிகள் இருக்கின்றார். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டதுன்னா உலகத்தமிழ் மாநாடு அப்படிங்கிற ஒரு கருத்தியல், இந்த எல்லாத்துக்கும் இந்த கருத்தியலுக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமையா இருந்தவர் தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள் அவர்களுடைய ஆய்வுகள் என்பவை உயிர் சக்தி நிறைந்தவை. அவை படிப்பவரை மீண்டும் 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 உயிர்த்து எழச் செய்கின்றன. அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக அடுக்கி சொல்லிக் கொண்டே போனால் இத்தகைய பணிகளை எல்லாம் இவரால் ஆற்ற எப்படி முடிந்தது என்ற வியப்புத்தான் நமக்கு மேலிடுகிறது. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகளார். உலகளாவிய தமிழ் ஆய்வுகள் அல்லது உலகம் முழுவதும் தமிழ் மக்கள் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். அவர்களை பற்றிய செய்திகள் எல்லாம் தொகுத்து இன்று நமக்காக அளித்த பெருமைக்குரியவர் என்பவர் நமது தனிநாயகம் அடிகள் தான். அவர் ஒரு உலகமயமாக்கல், ஒரு தமிழை உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கருத்தியல்ல தான் ஏன்னுதான் எனக்கு தோணும். அவர் உலகம் முழுவதும் பயணித்து பல நாடுகளுக்கு சென்று பல மக்களை சந்தித்து பல்வேறு வகையில் தன்னை தமிழ் பணிக்காக ஈடுபடுத்திக் கொண்டாலும் கூட அவர் பிறந்து வளர்ந்தது இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பகுதியில் தான். தனிநாயகம் அடிகளார் இலங்கையின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஊர்காவல் துறையில் அவரது தாயாரின் சொந்த ஊரான கரம்பொன்னில் 1913ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் நாள் பிறந்தார். அவருடைய தந்தையார் பெயர் ஸ்டானிஸ்லாஸ் நாகநாதன், அவருடைய தாயார் பெயர் செசில் ராசம்மா. 14ஆம் நூற்றாண்டிலேயே அவர்கள் குடும்பத்தார் தமிழ்நாட்டின் பாண்டிய நாட்டிலிருந்து, அதாவது நாயக்கர்கள் வந்த பிறகு அவர்கள் அங்கே உள்ளூரில் இருந்த தமிழ் மக்கள் பலரை, அதாவது அமைச்சர்களாகவும் பல பதவிகள் இருந்த பலரையும் பதவி நீக்கம் செய்த பொழுது அங்கிருந்து அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு குடிபெயர்ந்த அல்லது புலம்பெயர்ந்த மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த தனிநாயகம் என்ற ஒரு பரம்பரையில் வந்தவர் தான் நமது தனிநாயகம் அடிகள் அவர்கள். கரம்பொனுக்கு அருகிலே இருக்கிற ஊர்காவல் துறையிலே உள்ள பள்ளியிலே தனிநாயக அடிகள் தம்முடைய இளமை கல்வியை தொடங்கினார். 5ஆம் வகுப்பு வரையிலே அங்குதான் அவர் பயின்றார். அதற்கு பின்பு அவருடைய கல்வி யாழ்ப்பாணம் புனித பத்ரீசியார் கல்லூரியிலே, சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜிலே தொடர்ந்தது. மாணவ பருவத்திலேயே கல்வியிலும் மிகுந்த ஆர்வம், விளையாட்டிலும் மிகுந்த ஆர்வம். கால்பந்து ஆட்டத்திலே ஈடு இணையற்றவராக விளங்கினார். உயர்கல்வியை படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் தான் அவரது குடும்பத்தார் அவரை மறைக்கல்வி, அதாவது கிறித்துவ மறைக்கல்வியில் அவர் ஈடுபட வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருந்தார்கள். ஆனாலும் ஆரம்ப காலத்தில் நமது தனிநாயகம் அடிகளுக்கு ஆங்கில மொழியில் சிறப்பாக உயர்வான ஒரு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தான் இருந்தது. ஆக அதனாலேயே அவர் பல்வேறு வகையில் தன்னை ஆங்கில மொழி சார்ந்த நடவடிக்கைகள் ஈடுபடுத்திக் கொண்டார். மேல்நிலை கல்வி, அதாவது இலங்கை வழக்கப்படி கல்லூரி கல்வியை முடிக்கின்ற போதுதான் அவர் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார். அவ்வாறு முடிவு செய்து யாழ்ப்பாணத்திலே உள்ள புனித மர்த்தீனார் குறுமடத்திலே சேர்ந்து பயின்று பின்பு கொழும்பிலே உள்ள பெர்னார்ட் கல்லூரியிலே அவர் பயின்று மெய்யியல் பயிற்சி பெறுகின்றார். அவருடைய டெடிகேஷன் அல்லது அவருடைய கடும் உழைப்பு இதை பார்த்த பாதிரிமார்கள் அவர் இத்தாலிக்கு சென்று அங்கு அவர் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆர்வத்துடன் இருந்து அவரை அங்கு அனுப்பி வைத்தார்கள். அதுதான் அவரது வாழ்க்கையிலேயே நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வாக அமைகின்றதை நாம் அவரது வாழ்க்கையில் பார்க்கின்றோம். 1934 முதல் 1939 வரை ரோம் நகரில் வாட்டிகன் உர்பன் பல்கலைக்கழகத்திற்கு சென்று தி கார்த்தஜீனியன் கிளர்கி என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வுக் கட்டுரை எழுதி இறையியல் தத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றுக்கொண்டார். உர்பன் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகிற இந்த பல்கலைக்கழகத்தில் தான் நம்முடைய தமிழறிஞர் சேவியர் தனிநாயகம் அடிகள் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டார். இந்த பல்கலைக்கழகத்தில் தத்துவயியல், இறையியல், திருச்சபை சட்டம், மறைபரப்பு பணி இது குறித்த படிப்புகளை பல்வேறு நாடுகளிலிருந்து வருகின்ற
அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்களும் பயில்கிறார்கள். இங்குதான் தனிநாயகம் அடிகள் 4 ஆண்டுகள் தங்கி பயின்றார். தன்னுடைய முனைவுற்பட்ட ஆய்வினை இந்த கல்லூரியில்தான் மேற்கொண்டார். அவர் பயின்ற பொழுது ஏறக்குறைய 43 நாடுகளிலிருந்து 250 மாணவர்கள் அவரோடு இணைந்து தங்கி படித்தார்கள். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் தான் தங்கி வாழ்ந்த அந்த உர்பன் பல்கலைக்கழகத்தில் வீரமாமுனிவர் தமிழ் மன்றத்தை ஏற்படுத்தி அந்த மாணவர்களோடு இணைந்து தமிழ் பணியையும் ஆற்றியிருக்கிறார். திருத்தந்தை உர்பன் அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அந்த செய்தியை வத்திக்கான் வானொலி வழியாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் தமிழ் மொழியில அவர் உரையாற்றி இருக்கிறார். அதுபோன்று பல தருணங்களிலே தமிழ் மொழியை இந்த வத்திக்கான் வானொலி வழியாக உலகிலே பறைசாற்றி இருக்கிறார். உலகில் வாழ்கின்ற மக்கள் அனைவருமே ஒன்றுதான் என்பதை இங்கு நான் வந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் எல்லோருக்குமே ஒரே உணர்வுகள் தான் இருக்கின்றன என்பதை இந்த பல நாட்டு அறிஞர்களை பார்க்கும்போது நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். இக்காலத்தில் லத்தீன், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், ரஷ்யன், கிரேக்கம், இபுரு, ஜெர்மன் போன்ற மொழிகளையும் கற்றவாறு இருந்தார். ரோமையிலே தம்முடைய கல்வியை முடித்துக் கொண்டு அவர் இந்தியாவுக்கு திரும்பிய போது 6 மொழிகளிலே அவர் வல்லுநராக இருந்தார். 1938 மார்ச் 19ஆம் நாள் திருநிலைப்படுத்தப்பட்டு திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தில் சமய குருவானார். முதலில் அவர் எடுத்துக்கொண்ட பணி என்பது மறை சம்பந்தப்பட்ட அது தொடர்பான பணியாக இருந்தாலும் அதில் அவருக்கு அவ்வளவாக ஈடுபாடு இல்லை. அவர் கல்வித்துறையில் தனது ஆர்வத்தை செலுத்துகின்றார். அதற்காக மிக முக்கியமாக அவருக்கு ஆசிரியர் பணி ஒன்று கிடைக்கின்றது. அது கிடைத்து முதலில் அவர் ஆசிரியராக பணியாற்றிய ஒரு இடம் வடக்கன்குளம். இங்கு அவர் துணை தலைமை ஆசிரியராக 1940ஆம் ஆண்டிலிருந்து 1945ஆம் ஆண்டு வரை இந்த பகுதியில் பணியாற்றினார். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் அவரது கையெழுத்தாக இங்கே நாம் சிலவற்றை காண முடிகின்றது என்பது மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம். தமிழ் மொழி, தமிழ் ஆய்வுகள் என்று அவர் படிப்படியாக செல்வதற்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கிய ஒரு இடம் என்று சொன்னால் அது இந்த வடக்கன்குளம் தான். தொடக்க காலத்தில் ஹென்றி ஸ்தானிஸ்லாவ் என்பது அவரது பெயராக இருந்தது. இந்த பெயரை அவர் மாற்றிக்கொண்டு தனிநாயகம் என தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டது என்றால் அது நடந்த இடமும் வடக்கன்குளம் தான். பள்ளியில் துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றிய அதே காலத்தில் வடக்கன்குளம் தேவாலயத்தில் திருத்தந்தையாகவும் பணி செய்தார். ஏறக்குறைய 10 நிமிட நேரம் அல்லது 15 நிமிட நேரம் அறவுரை அல்லது மறையுரை வழங்க வேண்டியது தனிநாயகத்துக்கு எளிதாக இருக்கவில்லை. ஏனென்றால் மறையுரையை தமிழ் மொழியிலே ஆற்ற வேண்டி இருந்தது. அந்த அளவுக்கு சரளமாக தமிழில் பேச அவரால் முடியவில்லை. முறையாக தமிழை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு இங்கே தோன்றியது. வடக்கன்குளத்திலே அவர் தனி கல்வியாக தமிழை பயின்றார். பண்டிதர் குருசாமி, சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரிடம் தமிழ் பயில ஆரம்பித்தார். 10 பாட்டு 8 தொகை முதலான சங்க இலக்கியங்கள் மீது அளவில்லாத ஈடுபாடு ஏற்படவே 1945ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியத்தில் பட்டப்படிப்பிற்காக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தமிழ் இலக்கியம் படித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்க வரும்போது அவருடைய வயசு 32. அண்ணாமலையிலே பயின்று தம்முடைய கல்வியை 1949ஆம் ஆண்டிலே முடிக்கின்றார். இத்தகைய சிறப்புமிக்க தமிழ் மொழியை உலகத்து அறிஞர்களெல்லாம் அறியும் வகை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்குள்ளே அண்ணாமலை பல்கலை வாழ்க்கையின் போதை கிளந்து எழுந்தது என்று அவரோடு அண்ணாமலையிலே பயின்று பிற்காலத்தில் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தராக பணியாற்றிய முதுமுனைவர் வாய் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதுகின்றார்கள். தொடர்ந்து சங்க இலக்கியம் பற்றி ஆய்வு செய்து இளம் முனைவர் பட்டத்தையும் பெற்றுக்கொண்டார். 1947 முதல் 1949 வரை சங்க இலக்கிய பாடல்களில் இயற்கை எனும் தலைப்பில் தனது ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தார். அந்த நூலை போல சங்க இலக்கியத்துக்கு அறிமுக நூல் வேறொன்று யாரும் எழுதவில்லை என்று பேராசிரியர் கமில் சோலவில் பிற்காலத்தில் அதை பாராட்டுகின்ற அளவுக்கு அது மிக சிறப்பான நூலாக அமைந்தது.
தூத்துக்குடியிலே தமிழ் இலக்கிய கழகம் என்னும் ஓர் அமைப்பை அவர் ஏற்படுத்துகின்றார். நான் சொன்ன பாத்தீங்களா, சில மனிதர்கள் நிறுவனங்களை ஏற்படுத்துவார். அந்த நிறுவனம் சின்ன நிறுவனமா இருக்கலாம், பெரிய நிறுவனமா இருக்கலாம். தூத்துக்குடியில போய் கொஞ்ச நாள் பணியாற்றும் போது அங்க ஒரு தமிழ் இலக்கிய கழகத்தை உருவாக்குறாரு. அப்புறம் டெல்லியில சந்திக்கும் போது உலகளாவிய சிந்திக்கிறார். அப்ப நீங்க ஒரு ஊர் சார்ந்து சிந்திக்கிறீங்களா, ஒரு மாவட்டம் சார்ந்து சிந்திக்கிறீங்களா, ஒரு மாநிலம் சார்ந்து சிந்திக்கிறீங்களா, உலகம் சார்ந்து சிந்திக்கிறாங்கிறதா வாழ்க்கை உங்களை எடுத்துட்டு போறது. அந்த தமிழ் இலக்கிய கழகத்தின் வழியாக அவர் தேம்பாவணி மாநாட்டை நடத்தினார், தேம்பாவணி சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார். வீரமாமுனிவருடைய தனித்தன்மை என்பதே அவர் தன்னை ஒரு தமிழராக உருமாற்றிக் கொண்டார் என்பதிலே அடங்கி இருக்கிறது. தமிழராக உருமாற்றிக் கொண்ட போது தமிழ் மொழியினுடைய அதனுடைய உள்ளடக்கம், பொருட்செறிவு ஆகியவற்றை அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய காவியத்திலே அதற்கு இடம் கொடுத்து நிலை பெறச் செய்தார் என்பதை தனிநாயகம் அடிகள் நிறுவி காட்டுகிற வரைக்கும் அது பல பேருக்கு தெரியாது என்பதை நாம் பார்க்கின்றோம். அடிகளாரின் உலக பயணம் 1949 1951 வரை இந்த காலகட்டம் ஏறக்குறைய 2.5-3 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் உலகின் பல நாடுகள் ஏறக்குறைய 49 50 நாடுகளுக்கு அவர் பயணம் செல்கின்றார். இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் எல்லாம் பார்த்தாலே நமக்கு ரொம்ப வியப்பாரு. தமிழ், ஆங்கிலம் போக பிகிசிய மொழி, ஸ்பானிஷ் மொழி, ஜெர்மன் மொழி, அப்ப ஐரோப்பிய மொழிகள் பல மொழியிலேயே அவர் அவ்வளவு அருமையா பேசுவாங்க. அப்ப கிட்டத்தட்ட அவர் ஒரு தமிழ் மொழியினுடைய தூதுவர். பல்வேறு இடங்களிலே அந்தந்த நாட்டு மொழியிலேயே தமிழை பற்றிய அறிமுக உரைகளை அவர் ஆற்றி தமிழின் சிறப்பையும் செழுமையையும் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அறிய செய்தார். எங்கெல்லாம் போறாருன்னா தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், பர்மா, மியான்மர் சொல்லலாம், இந்தோனேசியா, ஜப்பான், ஐக்கிய அமெரிக்கா, தென் அமெரிக்கா, சோவியத் ஒன்றகம், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி, வாட்டிகன் ரோம்ல இருக்கு, அங்கதான் போப்பாண்டவருடைய தலைமை இருக்கிறது, கிரேக்க நாடு, போர்த்துக்கல், ஐரோப்பாவின் சிறு நாடுகள், ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, நடுக்கிழக்கு நாடு, இது எல்லாம் அவர் போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நாடுகளை நமக்கு அறிமுகப்படுத்துறாரு. அடிகளாரின் ஆவணப்பதிவுகள். மலேயா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் பணி என்பதால் அவர் அங்கேயே தங்கி பணியாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனாலும் அத்தனை பணிகளுக்கும் இடையிலே அவர் பல்வேறு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டார். தென்கிழக்கு நாடுகளுக்கு சென்று கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகளிலே எல்லாம் தமிழ் கலைகள் பரவி இருக்கின்ற ஆண்மையை கண்டறிந்து அவர் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்கிறோம், அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தீவு கூட்டங்கள். அந்த தீவு கூட்டங்களில் தமிழ் மக்கள் எந்த காலகட்டத்தில் சென்றார்கள் என்பதை அவர் ஆய்வு செய்து அதை ஆவணப்படுத்தியிருக்கின்றார். ஒப்பந்த குழிகளாகவும் அடிமைகளாகவும் விற்கப்பட்ட தமிழ் மக்கள் ஏறக்குறைய 300 ஆண்டுகள் காலகட்டம். அப்படி சென்ற அந்த மக்கள் எப்படி படிப்படியாக அந்தந்த தீவுகளில் அவர்கள் தற்பொழுது பிரஜைகளாக அங்கே வாழ்கின்றார்கள். ஆனால் தமிழ் மொழியை மறந்து விட்டாலும் தமிழ் பெயர்களை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் ஆவணப்படுத்துகின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் போன்ற கிழக்காசிய நாடுகளுக்கு சென்ற பொழுது கிழக்காசிய தமிழியல் என்ற ஒரு துறை பற்றி அவர் பேசுகின்றார். அப்போ இன்றைக்கு காலத்தில் நாம் பார்க்கும்போது மலேசியா, இலங்கை, சிங்கை, தாய்லாந்து, அப்புறம் பல்வேறு இடங்கள், இந்தோனேசியா, பிறகு இந்த மார்டினி, குடலோப், ஜமைக்கா போன்ற இடங்கள், எல்லா இடங்களிலுமே மாரியம்மன் வழிபாடு இருக்கிறத பாக்குறோம். அதோட தொடர்ச்சி அது இந்த ஆவணப்படுத்தல் அவர் செய்த அந்த பணியின் மூலமாக நாம் மேலும் மேலும் ஆவணப்படுத்தி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கு. ஜப்பானுக்கு சென்றிருந்த போது இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் எப்படி தொடர்பு இருக்கின்றது, அதோட லிங்குவிஸ்டிக் அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது தமிழ் மொழிக்கும் ஜப்பானிய மொழிக்கும் சில தொடர்புகள் இருக்கின்றன, செய்யுள் வடிவங்களில் தொடர்புகள் இருக்கின்றன என்பதை கண்டறிந்து அதை பற்றிய ஒரு ஆய்வை அவர் தொடர்கின்றார். அந்த வகையில் தான் அதற்கு பிறகு நமக்கு புரொஃபசர் ஓனோ அவர்கள் ஜப்பானியர், பிறகு நொபுரோ கரஷிமா அவர்கள் வருகின்றார். தமிழுக்கும் சோழர் காலத்து வரலாறுகள், கல்வெட்டுகள் என்று அவர் தமிழ் மொழியில் ஆய்வு செய்து பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் மனோன்மணி சண்முகதாஸ் போன்றவர்கள் எல்லாம் இலங்கையில் இருப்பவர்கள், அவர்கள் ஜப்பானுக்கு சென்று சங்க இலக்கியத்திற்கும் ஜப்பானிய மன்யோஷி கவிதைகளுக்கும் இருக்கிற தொடர்புகளை பற்றியெல்லாம் அவர்கள் ஆராய்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர் தாய்லாந்திற்கு ஒரு காலகட்டத்தில் செல்கின்றார். அந்த காலகட்டத்தில் அங்கு மன்னருக்கு முடிசூட்டு விழா நடக்கின்றது. தாய்லாந்து நாட்டு மன்னருடைய முடிசூட்டு விழாவிலே மாணிக்க வாசக பெருமானுடைய பாடல்கள் பாடப்படுவதை எல்லாம் அவர் கண்டறிந்து
உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அதாவது தாய்லாந்து மன்னர்கள் முன்பு தமிழ்நாட்டிலிருந்து வந்த சைவ பெரியார்களை வைத்து அங்கே பல பூஜைகளை நடத்தி இருக்கின்றார்கள். அதன் காரணமாக அங்கே தமிழில் திருவாசகம் கூட இன்றளவும் வழக்கில் இருக்கின்றது என்ற உண்மையை ஆதாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தியவராகவும் நமது தனிநாயகம் அடிகள் இருக்கின்றார். தமிழருடைய புலம்பெயர்வை பற்றி முதலாக ஆய்வுபூர்வமாக ஆவணப்படுத்திய பெருமை என்பது தனிநாயகம் அடிகள் அவர்கள் தான் சாரும். மற்ற மொழிகளில் இருக்கின்ற இலக்கியங்கள் எல்லாம் அவர் வாசித்திருக்கின்றார். ஹீப்ரு மொழி, ஆங்கிலம், பிரெஞ்சு மொழி, ஜெர்மன் மொழி என்று பல மொழிகளில் உள்ள இலக்கியங்கள் லிட்ரேச்சர் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கின்றது. இப்ப தமிழ் மொழியில் படிக்கும் போது தமிழ் இலக்கியம் எந்த வகையிலும் இந்த இலக்கியங்களுக்கு குறைந்ததல்ல என்பதை புரிந்து கொண்ட பிறகு இந்த தமிழ் மொழியை பற்றி நாம் ஏன் பேசாமல் இருக்கின்றோம் என்ற ஒரு ஆர்வம் அவருக்கு வருகின்றது. இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு சென்று உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆய்வறிஞர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் நோக்கமாக இருக்கின்றது. அதிகமாக பேசுகிறார்களே தமிழ் டயோஸ்போரா ஸ்டடீஸ் என்று இப்போது ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு முன்னோடியாக அமைந்தவர் தனிநாயகம் அடிகள் தான். உலக நாடுகளில் தமிழ் எப்படி பரவி இருக்கிறது என்பதை பற்றி ஆராய வேண்டும், அதை விரித்து உரைக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய கட்டுரைகளிலே வற்புறுத்தி இருக்கின்றார். முதல் உலக பயணம் சென்று திரும்பிய அடிகளார் தமிழ் இலக்கிய கழகம் என்ற அமைப்பினை 1952ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் நிறுவி ஆங்கில மொழியிலாவது தமிழின் சிறப்பை பற்றிய ஆய்வு இதழ் ஒன்று வெளிவர வேண்டும். அப்போதுதான் ஆங்கிலத்தின் வழியாக உலக நாட்டு அறிஞர்களுக்கெல்லாம் நாம் தமிழின் சிறப்பை எடுத்தோத முடியும் என்ற முடிவுக்கு வருகிறார். ஆங்கிலத்திலே தமிழ் ஆய்வு இதழ் ஒன்றை வெளிக்கொணர்கின்ற பணியிலே அவர் ஈடுபடுகின்றார். 1952ஆம் ஆண்டு தமிழ் கல்ச்சர் எனும் ஆங்கில காலாண்டு இதழை தொடங்கினார். இவ்விதழ் அமெரிக்க, ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் வரை சென்றடைந்தது. இதன் காரணமாக தமிழ் கற்கும் வேற்றுமொழி இனத்தவர்களான கமில் சொலபில், புலியோசர், ஆந்திரோனோவ், எமனு, குய்பர், நோல்டன், மார்க், பொக்சர், பரோ ஆகியோர் இவ்விதழில் தொடர்ந்து தமது ஆய்வுக் கட்டுரைகளை எழுதி வெளியிட்டனர். அடிகளார் மட்டுமே இவ்விதழில் 70 கட்டுரைகளை எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிகளார் தகுதியின் அடிப்படையில் தமிழுக்கு கிடைக்க வேண்டிய உயரங்களை வலியுறுத்தினார். அர்பன் பல்கலைக்கழகத்தில் படித்து முடித்துவிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்து பிறகு பணியாற்றி பிறகு தனது கல்வியை உயர்த்தி கொண்ட பிறகு அவருக்கு இலங்கையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 1952 முதல் 1961 வரை இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வியியலில் விரிவுரையாளராக பணியாற்றினார் அடிகளார். அப்படி பணியாற்றி கொண்டிருந்த போது 2 ஆண்டுகள் விடுப்பு எடுத்துக்கொண்டு லண்டன் பல்கலைக்கழகத்திலே கல்வித்துறையிலே மாணவராக சேர்ந்து அங்கே இன்னொரு முனைவர் பட்டத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். பழந்தமிழ் இலக்கியத்தில் கல்வி சிந்தனைகள் எனும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து முனைவர் பட்டத்தினை 2வது முறையாக பெற்றுக்கொண்டார். கிமு 600 தொடக்கம் கிபி 300 வரையான இந்திய நிலப்பரப்பினுடைய கல்வி பற்றிய எண்ணங்களின் தொகுப்பாக, மதிப்பீடாக, ஆய்வாக இதனை அவர் செய்தார். குறிப்பாக தமிழ், வடமொழி, பாடிமொழி இலக்கியங்களை கொண்டும் ஐரோப்பிய மொழிகளில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆவணங்களை கொண்டும் தமிழ் சான்றோர்கள், வடநூலார், சமணர், பௌத்தர் ஆகியோருடைய கல்வி பற்றிய சிந்தனைகளையும் தொகுத்து ஆய்வுக்குட்படுத்தியது என்பது மிகச்சிறந்த ஒரு ஆய்வு முறைகளாக இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. கல்வித்துறையிலே அவருடைய நாட்டமும் அவருடைய பயிற்சியும் வளர்ந்து கொண்டே போன அதே வேளையிலே தமிழருடைய உரிமை போராட்டங்களிலும் அடிகளார் கலந்து கொண்டார். 1961 முதல் 1968ஆம் ஆண்டு வரை மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய துறையின் தலைவராகவும் தமிழ் துறையின் தலைவராகவும் பணியாற்றினார். காலகட்டத்தில் தான் கோ. சாரங்கபாணி போன்றவர்கள் எல்லாம்
மலாயா பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் துறை உருவாக வேண்டும், ஒரு இந்தியவியல் துறை தொடங்கப்பட வேண்டும் என்று ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றார். இந்த இந்தியவியல் துறை என்பது ஏன் வர வேண்டும் என்றால், அதற்கு சற்று முன்புதான் சீன மொழிக்கான துறை, மலாய் மொழிக்கான துறை என்பது மலாயா பல்கலைக்கழகத்தில் செயல்பட தொடங்கி இருக்கின்றது. ஆக அங்கே ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வாழ்கின்ற இந்திய மக்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம். ஆக அவர்களுக்காக ஒரு துறை ஒன்று வேண்டும், ஆய்வுத்துறை வேண்டும் என்று அவர் முயற்சியை மேற்கொள்கின்றார். இந்தியவியல் என்றாலே வடமொழிதான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று ஒரு வகையான பிரச்சாரம் நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மிக உறுதியாக இருந்து மலேசியா முழுவதும் பயணித்து மக்களின் ஆதரவை பெற்று 10,000 தமிழ் நூல்களை சேகரித்து, நாங்கள் தமிழ் நூல்களை ஏறக்குறைய இந்த 10,000 நூல்களை சேகரித்து விட்டோம், இந்த நூலகத்தில் நாங்கள் வைக்கப் போகின்றோம். இங்கு பெருவாரியாக வாழ்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சீனர்களும் மலாய்க்காரர்களும் தமிழ் மொழியை கற்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை முன்னெடுத்ததில் தனிநாயகம் அடிகளாருடைய பங்கு என்பது மிக பெரிது. பணியேற்று அந்த துறையை மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு உயர்த்தினார். அந்த காலகட்டத்தில் அவர் தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கியங்கள், தமிழ் பண்பாடு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி பல பாடத்திட்டங்களை உருவாக்கி மாணவர்களை உருவாக்கினார். அதற்கு பிறகுதான் மலேசியாவின் பல இடங்களில் தமிழ் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் எல்லாம் தொடங்கப்பட்டன என்பது வரலாறு. இக்காலகட்டத்தில் 1964ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டுக்கு தமிழ் சொற்பொழிவுகள் ஆற்றுவதற்காக பயணம் மேற்கொண்டார். அது தவிர பாரிஸ் மற்றும் நேபிள்ஸ் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார். உலகெங்கிலும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வருகை தரு பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். தனிநாயகம் அடிகளாரும் அவருடைய நண்பர்களுமாக சேர்ந்து இலங்கையில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தேவை என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். படிப்படியாக திரிகோணமலையில் அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கலாம் என்று நினைத்தார்கள். அதன் காரணமாக 1959க்குள் நன்கொடையை சேர்த்து அவர்கள் அங்கு 80 ஏக்கர் அளவிற்கு பெரிய நிலத்தை வாங்கி அந்த 1959ஆம் ஆண்டிலேயே ஒரு பெரிய ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை, அதுவும் தமிழ் மரபுப்படி அடிக்கல் நாட்டு விழாவை அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அடிகளாருடைய அந்த கனவு தமிழ்நாடு அரசு தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைத்த போது நிறைவேறியது. அடிகளாரின் ஆய்வு நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல நூல்களை எழுதி வெளியிட்ட அடிகளார் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார். அடிகளார் எழுதியுள்ள இலக்கிய கட்டுரைகளின் முதல் தொகுப்பு தமிழ் தூது என்பதாகும். இது 1952இல் வெளியிடப்பட்டது. தமிழ் தூது சங்க இலக்கியத்தின் சிறப்பு இயல்பு, மலரும் மாலையும், காப்பிய கவிஞர் வீரமாமுனிவர், தமிழ்நாட்டின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை, செந்தமிழ் வளர்ச்சி இப்படின்னு கட்டுரைகளை எழுதியிருக்காரு. இதுல அங்கங்க போய் வெவ்வேறு நாடுகள்ல அவர் நாட்டிய உரைகள், அவர் தமிழ் பற்றி அதனுடைய முன்னிலைப்படுத்தின விஷயங்கள், இதெல்லாம் அந்த கட்டுரையில அவர் கொண்டு வர்றார். ஏறக்குறைய ஓராண்டு காலம் அமெரிக்காவின் பல பகுதிகளில் பல பல்கலைக்கழகங்களில் அவர் உரையாற்றி இருக்கின்றார். ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட ஆய்வுரைகளை வழங்கி இருக்கின்றார் இந்த ஒரு ஆண்டு காலத்தில். அப்படி தனது வாழ்நாளில் மிக முக்கியமாக தமிழ் மொழிக்காகவும் அதன் சிறப்பை பல இடங்களில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும், அறிஞர்கள் மத்தியில் அதை பற்றி பேச வேண்டும் என்பதை வலியுறுத்தியவராக நமது தனிநாயகம் அடிகள் இருக்கின்றார். அவரது உலக பயணங்களின் அனுபவங்கள் ஒன்றே உலகம் என்ற தலைப்பில் 1963ஆம் ஆண்டு வெளிவந்தது. இத்திசை செலினும் அத்திசை சோரே, பெரிதே உலகம் பேணுனர் பலரே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எவ்வளவு ஒரு தீர்மானமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இப்ப இதெல்லாம் கொடுக்குற மொத்த புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றே உலகம் தான். இப்போ மரபணு சார்ந்த நிறைய புதிய ஆய்வு முடிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லார் உடம்புலையும் ஒரு ரத்தம் தாண்டா ஓடுது, எல்லார் உடம்புலையும் ஒரே மரபணு தான் இருக்கு. நியாண்டர்தாலுடைய மரபணு கூட 2 விழுக்காடு நம்ம என்ன சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னு புது அறிவியல் கொண்டு வருது. ஆனா இந்த ஒன்றே உலகம் அப்படின்னு சிந்திக்கிறது தமிழ் பண்பாடு நமக்கு சொல்லி கொடுத்ததா நான் நினைக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் அண்ட் போயட்ரி. இயற்கையை மனிதன் கொண்டாடினான், இயற்கையும் மனிதனும் இணைந்த வாழ்முறை என்பதுதான் உலக இயக்கம். இதற்கு இயற்கைக்கும் மனித வாழ்வுக்குமான அந்த தொடர்புறவுகளினுடைய மையமாக சங்க இலக்கியங்கள் திகழ்கின்றன என்கிற கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். இலக்கியத்தில் இயற்கை என்பதை பற்றிய வகையிலே அவருடைய அந்த ஆய்வு ஒரு முதல் ஆய்வாக அமைகிறது. பழந்தமிழ் இலக்கியத்தில் கல்வி சிந்தனை என்பது தமிழ் கல்வி வளர்ச்சி வரலாற்றினுடைய திறவுகோல் என்று இதனை சொல்லலாம். உருகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது, அறிவுடைமையோராறு அரசும் செல்லும். ஒரு மன்னனுக்கு ஒரு 3 மகன் இருந்தா அந்த பெரிய மகனுக்கு தான் அரசு உரிமை. அதான ராமாயணமே, யாருக்கு மகுடம் சூட்டுறங்கிறது தானே.
அப்ப மூத்தோன் வருகை என்னாது? அந்த குடும்பத்துல பிறந்தவன் எவன் அறிவாளியா இருக்கானோ அவன் சொல்ற வழிதான் அரசு போகும்னு ஒருத்தன் எழுதுறான். அதை எழுதுறது ஒரு மன்னன். அதே மாதிரி கீழ்ப்பால் அப்படின்னு சொல்லிருக்கிற அந்த கீழ்பிரிவை சேர்ந்தவங்க ஒருத்தன் படிச்சானா மேல்பால் அவன் சொல்றதான் கேட்பான் அப்படின்னு சொல்லி மேற்பால் ஒருவன் அவன்கண் படுமே அப்படிங்கிற ஒரு சமூக புரட்சியா நான் நினைக்கிறேன். இதையும் முன்னிலைப்படுத்தி இந்த பழந்தமிழ் சமூகத்தினுடைய கல்வி சார் இந்த அணுகுமுறையை தனிநாயகமடிகள் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. நீதி நிலைத்திருப்பதற்கு காரணம் மக்களுக்கு இருந்த கல்வி அறிவு என்று தனிநாயகமடிகள் நிறுவுகிறார். அதற்கு அவர் ஒரு குரட்பாவை மேற்கோள் காட்டி விளக்குகிறார். அவர் சொல்றாரு, அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம். ஒரு அன்புடன் கூடிய வாழ்க்கை இருக்கே, அதுதான் ஒருவன் பெற்ற செல்வங்களிலேயே தலை சிறந்த செல்வம். பொருட்செல்வம், அதை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஈட்டக்கூடிய பணம் என்ற அந்த விஷயம் யாருகிட்ட வேணாலும் இருக்கும், கூறியார்கனும் உள என்று வள்ளுவர் கூறுவதை தனிநாயகமடிகள் போகிற போக்கில் எடுத்து காட்டவில்லை. அது தமிழ் பண்பாட்டினுடைய சாராம்சமான பகுதி என்று அடிகள் சொல்லுகிறார். இந்த சிந்தனை பண்டை தமிழகத்தில் நிலவியதால் தான் அது நீதியின் வழிபட்ட ஒரு சமூகமாக இருந்தது என்பதை அவர் சொல்லுகின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அடிகளார் ஆற்றிய தொடர் சொற்பொழிவு திருவள்ளுவர் என்ற தலைப்பில் 1967 வெளிவந்தது. வள்ளுவரின் வாழ்க்கை நெறிகளை கிரேக்க ரோமானிய பௌத்த ஒழுக்க இயல்களோடு ஒப்பிட்டார் அடிகளார். சாணக்கியரின் அர்த்தசாஸ்திரம், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ மற்றும் உலகெங்கும் உள்ள அறநூல்களோடு திருக்குறளை ஒப்பிட்டு திருக்குறள் எப்படி தன்னலம் மறுத்து பிறர் நலம் காணும் மேன்மையை கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துரைத்தார். உலக அற இலக்கியங்களோடு அறிவியல் அறிஞர்களினுடைய கருத்துகளோடு ஒப்பிட்டு அவர் முடிவுகளுக்கு வருவது திருக்குறளை ஒரு உலக பேரிலக்கியம் என்கிற நிலைக்கு அவர் மதிப்பீடு செய்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். உலக தமிழ் மாநாடு மிக முக்கியமான மொழியா இருக்கக்கூடிய தமிழுடைய ஆய்வுகளை உலகத்தில் பல பேரும் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கவங்க பலரும் அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. தனிநாயகமடிகள் அவர்களும் டாக்டர் V.I. சுப்பிரமணியம் அவர்களும் கமில் ஸ்வாலபில் அவர்களும் இவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து தமிழுக்காக ஒரு மன்றம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். குறிப்பாக தனியாடிகளாருடைய வழிகாட்டுதலிலே டெல்லியிலே நடந்த ஓரியன்டலிஸ்ட் காங்கிரஸின் போது உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் நிறுவப்படுகிறது. இந்த செய்தியானது தமிழ் ஆய்வுலகத்தில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று திருப்புமுனையாக அது அமைந்தது. அதுக்கு பின்னால் அது ஒரு உருப்பெற்ற போது முதல் உலக தமிழ் மாநாடு உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் உலக தமிழ் மாநாடு 1966 மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல நடைபெறும். மாநாட்டிற்கு மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமை தாங்கினார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் M. பக்தவத்சலம் அவர்கள் கலந்து சிறப்பித்தார். இந்த மாநாட்டின் சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் அவர் தமிழ் ஸ்டடீஸ் அப்ராட் என்ற ஒரு ஆய்வு தொகுப்பு நூலை அவர் வெளியிட்டார். இன்று அளவும் கூட உலகளாவிய அளவில் தமிழ் ஆய்வுகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றன, எப்படி அவை தொடங்கப்பட்டன, எந்தெந்த நாடுகளில் தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதை எல்லாம் தொகுத்து கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இந்த ஆவணம் திகழ்கின்றது. பல மொழிகளை கற்றறிந்து கொள்ள வேண்டும், பல மொழிகளிலும் உள்ள கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற விரிந்த மனப்பான்மை கொண்ட ஒரு பேராசிரியர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று அந்த முதல் உலக தமிழ் மாநாட்டின் போது துங்கு ரஹ்மான் அடிகளாருக்கு புகழாரம் சூட்டினார். முதல் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டினை தொடர்ந்து ஜேர்னல் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் எனும் ஒரு இதழுக்கான ஆசிரியராக இருந்து சிறிது காலம் பணியாற்றி பல சிறந்த அறிஞர்களின் கட்டுரைகள் வெளிவர காரணமாக அமைந்தார். அப்பயே இரண்டாவது மாநாடு தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு அப்ப இருந்த முதல்வர் பக்தவத்சலமே அறிவிச்சார். அண்ணாவின் ஆதரவோடு இரண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சென்னையிலே நடக்கிறது. மூன்றாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டிலே நடந்தது. நான்காவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு யாழ்ப்பாணத்திலே நடந்தது. ஐந்தாவது உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது. தொடர்ந்து இன்று வரை பல உலகத்தமிழ் மாநாடுகள் நடந்து வருகின்றன.
இந்த மாநாட்டை அவர் உருவாக்குவதற்கு அவர் அளித்த உழைப்பு என்பது மிக பெரிது. இந்த காலத்தில் இருப்பது போல மின்னஞ்சல் வாய்ப்புகளோ அல்லது தொலைபேசி வாய்ப்புகளோ இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஆக காலகட்டத்தில் நேரடியாக பயணம் செய்தும் கடிதம் வழியாக தொடர்பு கொண்டும் அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த சிறப்பான ஒரு மாநாட்டை அவர் நமக்காக ஏற்பாடு செய்து வழங்கி இருக்கின்றார். ஆக இவற்றை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது தமிழ் மொழியை உலக அரங்கில் மிக உயர் தரத்தில் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று அவர் உழைத்த உழைப்பு, அதற்காக அவர் தன்னை வருத்தி கொண்டதும் தனது வாழ்நாளில் பெரும் பகுதி இதற்காக அவர் செலவிட்டதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த மாநாடுகளின் விளைவாக சென்னையில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம், மதுரையில் உலகத் தமிழ்ச் சங்கம், பல்வேறு நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் ஆகியவை அமைந்தன. அந்த இருக்கைகள் உருவாக்கப்பட்டதின் வழியாக பல ஆய்வு மாணவர்கள், அதாவது பல இனத்தை சேர்ந்தவர்களும் தமிழ் மொழியில் ஆய்வு செய்யக்கூடிய வாய்ப்புகளை நாம் பெற்றோம். அதாவது பிரான்சில் இருந்த அறிஞர்கள், ஆங்கிலேயர்கள் மற்றும் ஜெர்மானியர்கள் என்று பல மொழி பேசுபவர்கள் தமிழ் துறையில் ஈடுபாடு கொண்டு தமிழ் பேராசிரியர்களாக உருவாகிய இந்த சிறப்புகளும் இந்த காலகட்டத்தில் தான் தொடங்கியது. அதற்கு பிறகுதான் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கையின் வழியாக நாம் தமிழ் செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றதையும் நாம் காண்கின்றோம். ஒரு மொழி ஒரு செம்மொழியாக உலகளாவிய அளவில் அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அதற்கான ஆதாரங்களையும் சான்றுகளையும் தரவுகளையும் நாம் தர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதை பார்க்கும் பொழுது பல்வேறு நடவடிக்கைகளின் வழியாக, ஆய்வு அறிக்கைகளின் வழியாக உலக அறிஞர்களின் மத்தியில் தமிழ் மொழியையும் கொண்டு சென்று சேர்த்ததில் நமக்கு தனிநாயகம் அடிகள் மிக முக்கியமானவர் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இவற்றுக்கெல்லாம் தனிநாயகம் அடிகளார் பன்னாட்டு பயணம் மேற்கொண்டதும் தமிழ் ஆய்வு கட்டுரைகளை ஆங்கிலத்தில் வெளியிட்டதும் மிக முக்கியமான காரணங்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை. அடிகளார் கண்டறிந்த முதல் அச்சுத்தமிழ் நூல்கள். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் போது அங்குள்ள நூலகங்களில் தன் நேரத்தை செலவிடுவது அடிகளாரின் வழக்கம். அதன் பயனாக முதலில் அச்சடிக்கப்பட்ட தமிழ் நூல்கள் அவருக்கு கிடைத்தன. ஐரோப்பாவில் எங்கெங்கெல்லாம் தமிழ் ஆவணங்கள் இருந்தன என்பதை பற்றி ஒரு தேடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்தவராக நமது தனிநாயகம் அடிகள் இருக்கின்றார். இப்ப இந்தியாவில் முதல் 3 நூற்றாண்டுகளில் அச்சிடப்பட்ட ஐரோப்பிய மொழிகள் நூல்கள் இருக்கும். அது இல்லாம தெற்காசிய மொழிகள் இருக்குல்ல, தமிழ், தெலுங்கு, கன்னடம் அந்த மாதிரி இருக்குது, சிங்கள மொழி, இதெல்லாம் சேர்ந்து அந்த தெற்காசிய மொழிகள்ல முதல் 3 நூற்றாண்டுகள்ல 300 ஆண்டுகள்ல அச்சிடப்பட்ட நூல்கள்ல தெற்காசிய மொழிகளில் 40 விழுக்காடு தமிழ் மொழி மட்டும்தான், தமிழ் நூல்கள் மட்டும்தான். அந்த 300 ஆண்டு காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட சமஸ்கிருத நூலினுடைய எண்ணிக்கை ஒண்ணுதான். 1578 ஆண்டு அச்சிடப்பட்ட தம்பிரான் வணக்கம், 1579 ஆண்டு அச்சிடப்பட்ட கிரிசித்தியானி வணக்கம், 1586 ஆண்டு புன்னைக்காயலில் அச்சிட்டு வெளியிடப்பட்ட அடியார் வரலாறு. வேட்டிக்கன் லைப்ரரி, அதாவது வாத்திகன் நூலகம் அப்படிங்கிறது மிக பெரிது. அது ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றது கூட. அந்த நூலகத்தின் தமிழ் ஓலைச்சுவடிகளை, அதாவது அங்கே வைத்திருக்கின்ற தமிழ் ஓலைச்சுவடிகள், காகித ஆவணங்களை முதலாக அட்டவணைப்படுத்தியவர், அதாவது கேட்டலாகிங் சொல்லுவோம், அதை படுத்தியவரும் நமது தனிநாயகம் அடிகள் தான். 1556 ஆண்டு கிறிஸ்தவம் சார்ந்த கேள்வி கொத்து காட்டில்லா என்ற பெயரிடப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. அதனை அடிகளார் லிஸ்பனில் கண்டெடுத்தார். முதலாக அன்றம் டி பொரோனிகா என்பவரால் தொகுக்கப்பட்ட தமிழ் போர்ச்சுகீசிய மொழி அகராதி ஆகியவற்றையும் கண்டெடுத்தார். அச்சு பண்பாடு என்று பேசுகிறோமே, அந்த அச்சு பண்பாட்டின் விளைவாக நூல்கள் அச்சிடப்பட்டு வாசிப்பதற்கு கிடைத்த போது அதில் முக்கிய பங்காற்றியவர் தனிநாயகம் அடிகளார் என்பதை நாம் மறத்தலாகாது. ஒப்பிலக்கிய முன்னோடி அடிகளார் மேலை நாட்டு இலக்கிய கோட்பாடுகளோடு தமிழ் கோட்பாட்டையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து ஒப்பிலக்கிய திறனாய்வு முன்னோடியாக திகழ்ந்தார் அடிகளார். ஒப்பியல் ஆய்வுத்துறை இன்று தனித்து ஒளிர்வதற்கு விதை போட்டவர் அடிகளார் என்று சொன்னால் அது மிக இல்லை. வேறு எவரும் செய்யாத ஒரு அரிய பணியை தனிநாயகம் அடிகளார் ஒரு புத்தகமாக செய்திருக்கின்றார். அது என்ன என்று கேட்டால், தமிழை படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் படிக்க வேண்டிய முன்னெடுப்பு நூல்கள், அவற்றை பற்றி ஒரு பட்டியலை அவர் கொடுத்திருக்கின்றார். இனிமேல் வருகின்றவர்களுக்கு, தமிழை ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் என்னென்ன புத்தகங்களை முதலில் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக ரெஃபரன்ஸ் கைடு டு தமிழ் ஸ்டடீஸ் என்று ஒரு புத்தகம். அந்த பட்டியலில் 1322 நூல்களை அவர் கொடுத்திருக்கின்றார்.
இந்நூல் லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்யன், மலாய், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் தமிழியல் பற்றி வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு தொகுப்பு நூலாக விளங்கிற்று. அடிகளாரால் எழுதப்பட்ட சில நூல்கள்: தி கார்த்தஜீனியன் கிளர்கி, நேச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் போயட்ரி, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தமிழ் ஹியூமனிசம், இந்தியன் தாட் அண்ட் ரோமன் ஸ்டோயிசிசம், எஜுகேஷனல் தாட்ஸ் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சர், ரெஃபரன்ஸ் கைடு டு தமிழ் ஸ்டடீஸ் அப்ராட், தமிழ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவை தவிர அடிகளார் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகள் எண்ணற்றவை. நேபிள்ஸ் நகரத்து பல்கலைக்கழகத்திலே பணியாற்ற சென்றபோது 1970ஆம் ஆண்டிலே இதய நோயால் தாக்குண்டு அதோடு அவருடைய உலக பயணங்களை எல்லாம் அவர் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை எழுந்தது. ஆயிரத்தி 1980 தந்தை செல்வா நினைவு பேருரையை நிகழ்த்தினார் அடிகளார். அதற்கு பிறகு பெரிதும் உடல் நலிவுற்று 1980 செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் இலங்கை யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பில் உயிர் நீத்தார். அடிகளாரின் மறைவுக்கு பிறகு அவர் பணிகளை போற்றும் விதமாக கொழும்பு, மதுரை, அவர் பணியாற்றிய வடக்கன்குளம் பள்ளி முதலிய இடங்களில் சிலை வைத்து தமிழ் இலக்கிய உலகம் அவருக்கு நன்றியை தெரிவித்தது. அடிகளார் மீது பெரும் மதிப்பு கொண்ட அமுதனடிகள் திருச்சியில் தனிநாயகம் அடிகளார் பெயரில் இதழியல் கல்லூரி ஒன்றை நடத்தி வருகிறார். தமிழ் மரபு அறக்கட்டளை தன்னுடைய வெள்ளி விழா ஆண்டை தனிநாயகம் அடிகளார் ஆண்டாக கொண்டாட முடிவெடுத்து, எங்களுடைய பணி என்னவென்றால் இந்த ஆண்டில் டாக்டர் சேவியர் தனிநாயகம் அவர்களை பற்றிய, அவர் செய்த தமிழ் பணியை பற்றியெல்லாம் இங்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள், பொதுமக்கள் உங்கள் எல்லாரிடமும் கொண்டு வந்து பேச வேண்டும் என்பதுதான். உயர்தனி செம்மொழியான தமிழ் அதற்கான அங்கீகாரத்தை பெற அவர் உழைத்தது வீண் போகவில்லை. இன்று தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. உலக பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் தமிழ் இருக்கைகள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அடிகளாரின் பணி துணை நின்றது. ஆக உலகம் முழுவதும் அவர் பயணம் சென்று கடற்கரை ஓரத்தில் அமைதியாக இருந்துவிட்டு வரவில்லை. பல்வேறு மக்களை சந்தித்திருக்கின்றார். அங்கு எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்த்திருக்கின்றார். அவர்களை பற்றிய ஆய்வுகளை அவர் செய்திருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக அவரது பார்வை என்பது ஒவ்வொரு பயணத்திலுமே மிகப்பெரிய ஒரு ஆய்வு பயணமாக அது அமைந்திருக்கின்றது. இத்தகைய பணியை கடந்த நூற்றாண்டில் வேறு எந்த தமிழறிஞரும் செய்யவில்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். உலகின் உயரங்களுக்கு தமிழை கொண்டு சென்ற தனிநாயகம் அடிகளாரும் அப்படி சாகாமல் நிலைத்திருக்கும் ஒரு தனி நாயகன்.